எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில ரொம்ப ரொம்ப ஆபாசமா பேசி முகம் சுழிக்கிற மாதிரி பேசி சிக்கல்ல சிக்கி தவிக்கக்கூடிய திமுக அமைச்சர் பொன்முடி அவர்களை குறித்து அதிமுகவின் பெண் நிர்வாகி ஒருத்தவங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களை குறித்து சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். அங்க ஒரு மந்திரி இருக்கான், பொன் முடி. அது என்ன மயிறு? பொன் முடி. நரமுடியா பாத்திருக்கோம், பித்த முடியா பாத்திருக்கோம். நீ என்ன வெண்ண பொன்முடி? ஏவா வேலு, நம்ம கிட்ட இருந்து ஓடி போன ஓடுகாலை முண்டை பஸ்ல விசில் அடிச்சுட்டு இருந்த கண்டக்டர் வேலு இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி. அவன் செத்தாதான் அடுத்தவன் சீனுக்கு வர முடியும். திருச்சியில நேரு செத்தாதான் அடுத்தவன் வர முடியும். ஈரோட்டில முத்துசாமி செத்தாதான் அடுத்தவன் சீனுக்கு வர முடியும். கல்லூரியினுடைய பேராசிரியர் வெறும் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்த பொன்முடி இன்றைக்கு பல ஆயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி. எப்படி நரமுடி பார்த்திருக்கோம், பித்த முடி பார்த்திருக்கோம், அது என்ன பொன்முடி, அது என்ன பொன்முடி இது அப்படின்ற மாதிரி இந்த மேடம் சொல்றாங்க. யார் மேடம் நீங்க? இவ்வளவு நாள் நீங்க எங்க மேடம் இருந்தீங்க? அமைச்சர்னு கூட பார்க்காம இது மாதிரி இறங்கி பங்கம் பண்றீங்களே மேடம், உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பயமே இல்லையா? அது வேற ஒண்ணு இல்லைங்க, இவங்க எல்லாருமே பங்காளிகள் கட்சி இல்லையா? இவங்களை பத்தி அவங்க பேசுவாங்க, அவங்கள பத்தி இவங்க பேசுவாங்க. இதெல்லாம் பங்காளிகளுக்குள்ள ரொம்ப ரொம்ப சாதாரணம். என்னதான் இது மாதிரிலாம் இறங்கி பேசினாலும் அதெல்லாம் பெருசா இவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் பங்காளிகள் ஆச்சே, பங்காளிகள் கட்சிகள் ஆச்சே. அது எப்படி ஒருத்தவங்க விட்டு கொடுத்துப்பாங்க? அடுத்து இன்னொரு திமுக அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம கிட்டதான் அது இருந்துச்சு, ஓடுகாலி முண்டை அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னத்தையும் இவங்க சொல்றாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றாங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியுது திரு ஏவா வேலு அவர்கள் இதுக்கு முன்னாடி அதிமுக இருந்தாருன்னு. எனக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் வருங்க. நீங்க எந்த ஒரு அரசியல்வாதி எடுத்தாலும் அவங்களோட இன்டர்வியூஸ்ல எடுத்து பாருங்களேன், ஒருவேளை சொத்துக்கே நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பலாயிரம் கோடிக்கு அவங்க எப்படி அதிபதி ஆனாங்க? அவங்களுடைய அதீத வளர்ச்சியை பார்க்கக்கூடிய மக்கள், அவரை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் கேள்வியே கேட்க மாட்டாங்களா? இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா? இவ்வளவு சொத்துக்களை அவர் எப்படி சேர்த்தாரு அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா? மத்தவங்க கிட்ட கூட பேசிக்கவே மாட்டாங்களா? தேர்தல் நேரத்துல ஓட்டுக்கு 500 1000 கொடுத்தா போதும்ல, அந்த ஒரு நாள்ல ஓட்டுனா போதும்ல. நீங்க எல்லாம் இப்படி இருக்கிறதுனாலதான் அவங்கள மாதிரியான நபர்கள் சொத்து மேல சொத்தா குவிச்சுக்கிட்டே போறாங்க. நீங்க மாறுற வரைக்கும், நீங்க திருந்துற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. ரைட்டு. கடைசியாக திமுகவின் கொத்தடிமை சத்யராஜா எட்டி பின்னாடி உதைச்சி நான் தான் உண்மையாலேயே திமுகவின் கொத்தடிமை அப்படின்ற மாதிரி சத்யராஜின் ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய சத்யராஜின் மகள் இப்போ நிரூபிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். உதயநிதி ஸ்டாலின் சார் ஏசி கேரவான்ல உட்கார்ந்துட்டு சொகுசு விமானத்துல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. He is a hard-working hero who believes in the principles of duty, dignity and discipline. மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் நமக்காக இறங்கி வேலை செய்வார். பாஜக அரசிடம் இருந்து தமிழ்நாட்டை காக்க வந்த மாமன்னன். அவரை எதிர்த்து யாரு எங்க நின்னாலும் டெபாசிட் போயிருங்க. உதயநிதி ஸ்டாலின் சார் இஸ் an unbeatable hero. இவங்க மைக்க பிடிச்சி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சத்யராஜ் லேடிஸ் கெட்டப்ல வளர்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க சத்யராஜின் மகள்னு சொல்ற மாதிரியே இல்ல. அந்த வீடியோவை மியூட் பண்ணி பாருங்களேன், சத்யராஜே பேசுற மாதிரி இருக்கும். சரி, அதெல்லாம் எதுக்கு நமக்கு? இவங்க பேசின மேட்ருக்கு நாம வரலாம். தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பெயரை நேரடியா சொல்றதுக்கு துப்பு இல்ல. ஆனா இவங்க மேடையில என்ன உருட்டுகள் உருட்டுறாங்க பாருங்களேன். ஜால்ராடிங்க தப்பு இல்ல, அதுக்கு இப்படியா? ஏசி கேரவான்ல உட்கார்ந்துகிட்டு சொகுசி விமானத்துல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறவரு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன ஃப்ரெண்டு த்ரிஷா, அடுத்ததாக ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொன்னாங்க பாருங்க, அது கீர்த்தி சுரேஷனுடைய கல்யாணம். ஏன் சத்யராஜ் சார், சாரி லேடி சத்யராஜ், நீங்க நடுப்பக்க நக்கில வர மாதிரி கிசு எல்லாம் பேசுறீங்க. ஒரு அரசியல்வாதி மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்களா? அரசியலுக்கு தான் வந்துட்டீங்கல்ல, திமுக தான் வெளிப்படையா சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறமா ஏன் மறைமுகமா இலைமறை காய்மறையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி இவங்கள பத்தி தான் பேசுற அப்படின்ற மாதிரி தான் பேசி தொலைங்களேன். அப்புறம் என்ன சொல்றாங்க? பாஜக அரசிடம் இருந்து தமிழகத்தை காக்க வந்த மாமன்னர் எங்கள் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க. மாமன்னர் யாரு? உதயநிதி ஸ்டாலின். ஆஹா, கரெக்ட் தான். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கி. இன்னொன்னு கூட சொன்னாங்களே, மழை வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி நமக்காக இறங்கி வேலை பார்க்கிறவரு உதயநிதி ஸ்டாலின்.
சரி மேடம், நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். எப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இறங்கி வேலை பார்த்தாரு அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு தெரியல, நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். தமிழகத்துல மழை, புயல், வெள்ளம் இது எல்லாமே வந்தது. தென் தமிழகமும் சரி, வட தமிழகமும் சரி பயங்கரமா அடி வாங்கிச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அந்த இடத்துக்குலாம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாருங்களா மேடம்? வந்து இறங்கி வேலை பார்த்தாங்களா மேடம்? எவன் வரான் உள்ள, இனிமே எவனாவது வந்து ஓட்டு கேட்கட்டும், உள்ள கல் எடுத்து அடிக்கிறான் பாருங்க. எவனுமே வந்து பாத்துக்கல. உள்ள தூர் வரதுக்கு 4000 கோடி எங்க சார் போச்சு? என்ன கழட்டுறானுங்க எல்லாம். ஸ்டாலின் வர போறாரு, நல்ல விடியல் தந்துட்டாரியா, நல்ல விடியல் குத்துட்டாரு. அவர் வந்தோடனே எல்லாருக்கும் விடியல் ஆட்சிதான், காரி துப்புறதா. இன்னொரு நாள் உள்ள வந்துடாதீங்க. அது யாரா இருந்தாலும் டிஎம்கேன்னு சொல்லி யாரும் தெருவுக்குள்ள வந்துடாதீங்க. ஏரியா விட்டு காலி ஆடிங்க, ஏரியா விட்டு காலி ஆடிங்க சொல்லிட்டேன். காரி துப்புனுங்க இந்த ஆட்சியை. மட்டமான ஆட்சி, புறம்போக்குங்களா, விடியாத ஆட்சி, மயிர் மட்ட ஆச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்துல விரட்டுங்களா, புறம்போக்குல உள்ள வந்து பாரு, அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னடா புடுங்குறீங்க நீங்களா? ஓட்டு கேட்க வரீங்களாடா? மயிர் புடுங்க, அம்மா தாயே ஓட்டு போடுங்க, நாங்கள் உங்களை புடுங்கிடுறோம். நீங்களா என்னடா புடுங்குறீங்க? சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சு பாதி பேர் வேலைக்கு போயிட்டு பாதி பேர் வெளியில நின்றுட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து இருள் சூழ்ந்த அரசாணைன்னு சொன்னாரு இதே முதலமைச்சர் இந்த 149. ஆனா இன்னைக்கு அவரே வந்து டிஎம்கே ஆட்சி அமையணும், வந்த உடனே எங்க தலைவர் வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் வேலை தருவாருன்னு நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். ஆனா எங்களுக்கு துரோகத்தை இழைச்சிட்டு இன்னைக்கு மறுபடியும் அதே ஜிஓவை நடைமுறைப்படுத்திட்டாரு. அந்த சர்டிபிகேட் நோட்டிபிகேஷன் விட்டாச்சு. 30ஆம் தேதியோட அந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்றதுக்கான தேதியும் முடியுது. நாங்க இன்னும் எத்தனை வாட்டி வந்து இந்த சென்னையில கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் அவரோட காதுல விழவே இல்லை. நாங்க பேசுறதுதான் அவர் காதுல விழல. தயவு செஞ்சு அவர் பேசுனதை நீங்க போட்டு காட்டுங்க. அவருக்கு செலக்டிவ் அம்னிஷாவா என்னன்னு தெரியல, அது போட்டு பார்த்தாவது அவர் என்ன சொன்னாருங்கிறது அவருக்கு புரியட்டும். நாங்க ஏதோ புதுசா கேட்கல சார், அவர் சொன்னதையே தான் நாங்க திருப்பி செய்யணும்னு சொல்றோம். ஆனா அதையே மறந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர். எதிர்கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் செய்ய வேண்டாம், அவர் சொன்னதை அவர் செஞ்சாலே எங்களுக்கு போதும். எங்க வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏறிடும். அவருக்கு மட்டும் தான் விடியல் வந்துச்சு, எங்களுக்கு எல்லாம் இன்னும் இருள் சூழ்ந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சரியான இருள் எங்களை தள்ளிட்டு தான் போறாரே தவிர அவர் எங்களுக்கு விடியலே தரல. தயவு செஞ்சு இதை சொல்லி இனிமேவாவது முதலமைச்சர் முழிச்சுக்கிறாரா பாக்கலாம், தூங்கிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. முழிச்சுக்கிட்டாவது எங்களுக்கு விடியலை தரட்டும். தந்தாருன்னா அவருக்கு கோடி புண்ணியம். கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா? அந்த முக ஸ்டாலின் மூளை இருக்குதா? ஒரு புள்ளிக்கும் மூளை இருக்குதா? எங்க ஏத்துமா அந்த மூளையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. சொல்லுங்க மேடம், எந்த இடத்துக்கு வந்தாரு, என்ன மாதிரியான வேலைகளை பார்த்தாரு, கொஞ்சம் சொல்லுங்க மேடம். இன்னமும் நீங்க மக்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? திமுக கொத்தடிமை சத்யராஜின் மகள் கிட்ட இருந்து வேற என்னங்க நம்மளால எதிர்பார்க்க முடியும்? திகாவிற்கும் திமுகவிற்கும் ஜிங்சக்கு ஜால்ரா போடுறதை தவிர்த்து வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும்? என்னவோ போங்க, இத மாதிரி இருக்கக்கூடிய பேச்சாளர்களாலதான் இப்ப திமுகவை எல்லாருமே காரி துப்பிட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க. திமுக சீக்கிரமா முழிச்சுக்கிட்டு இத மாதிரி ஜிங்சக் ஜால்ரா அடிக்கக்கூடிய பேச்சாளர்களை கிட்டே சேர்க்காம அடிச்சு விரட்டினா மட்டும்தான் திமுக விளங்கும். அப்படி இல்லைன்னா திமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறிதான். அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நடக்கும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.